செந்தில்வேல், இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது இந்த அழைப்பு ஏன் விடுக்கப்படுது? இப்ப பாமக விஷயம் இருக்கு, ரொம்ப முக்கியமான கட்சி அதிமுக கூட்டணிக்குன்னா பாமகவை பத்தி எல்லாம் கமிட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் பந்திய போடல இலையில ஓட்டன்னு அது கமிட் பண்ணல. அமமுகவை பத்தி கடந்து போறாங்க. இபிஎஸ் அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கிறப்ப பாஜகவோட தாங்க நாங்க கூட்டணி, அமமுக பத்தி கமிட் பண்ணல, தேமுதிகவை பத்தி கமிட் பண்ணல, குறிப்பா தாவேகா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அந்த புறமும் அவங்க வெளிப்படையா சொல்லல. தாவேகா என்ன சொல்லுதுன்னா, நாங்க முதல்வர் வேட்பாளரை நாங்க அறிவிச்சிட்டோம், அவ்வளவுதான் அவங்க பதில். நாம் தமிழர் கட்சி நாங்க மாற்றத்துக்கு வந்தது, 8 மாசத்துக்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் மாற்றம். என்ன நடக்குது? இது இபிஎஸ் அவர்களோட கணக்கு தான் என்ன? அப்போ ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நீங்கள் கடந்த 2021 தேர்தலில் பாஜக போட்டியிட்ட இடங்கள் 20 இடங்கள். நீங்கள் பாமக அவர் இன்னும் கூப்பிடல, பட் ஆப்வியஸ்லி பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் விரும்புகிறார், இருப்பதாகத்தான் அன்புமணியும் சொல்றாரு, பாஜகவும் சொல்லுது. அவங்கள நம்ம அழைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப 23 சீட்டு சார் அவங்க போட்டிட்டது, சரிங்களா சார்? இப்ப 20 சீட்டு பாஜக போட்டிட்டு இருக்கு, 23 சீட்டு பாமக போட்டிட்டு இருக்கு. இப்ப பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் 2.5% சார், அரௌண்ட் 2.5% வச்சிருக்கக்கூடிய பாஜகவுக்கு 20 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப நாம் தமிழரை அழைக்கிறாரு, நாம் தமிழர் 8% ஓட்டு வச்சிருக்கு. அப்போ ஒரு 80 சீட்டாவது கேட்பாங்கல்ல சார், 80 சீட்டு கொடுக்கணும். இப்போ நாம் தமிழருக்கு ஒரு 80 சீட்டு சார். டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவங்க எல்லா கருத்து கணிப்புகளும் நாம் தமிழரை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் வருது. அப்போ அவருக்கு 80 சீட்டு கொடுத்தா எனக்கு ஒரு 100ஆவது கேட்பார் யாரு? விஜய். உலகத்துல செந்தில் எந்த கட்சி கருத்து கணிப்பை வச்சு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க? கருத்து கணிப்பை வச்சு கூட்டணிக்கு அழைக்கின்ற பொழுது கருத்து கணிப்பை வச்சு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? சரி சார், 80 சீட்டுக்கு குறைஞ்சி ஒத்துப்பாரா விஜய்? நீங்க சொல்லுங்களேன். விஜய் என்ன சார், விஜய் என்ன அவ்வளவு ஏமாலியா? விஜய் நீங்க எப்படி குறைச்சி மதிப்பிடுறீங்க சார்? கண்டிப்பா அவருக்கு ஒரு 100 சீட்டாவது கேட்பார். அப்ப விஜய்க்கு ஒரு 100 சீட்டு சார், நாம் தமிழருக்கு ஒரு 80 சீட்டு, இவங்களுக்கு ஒரு 20 சீட்டு, பாஜகவுக்கு பாமகவுக்கு ஒரு 23 சீட்டு சார். முடிஞ்சு போச்சா சார்? டிடிவி தினகரன் ஏன் ரைட்டா? அப்புறம் இது போக ஒருவேளை ஐயா வாசன், ஐயா ஜான் பாண்டியன், ஐயா பாரிவேந்தர், ஐயா ஏசி சண்முகம், ஐயா கிருஷ்ணசாமி, ஐயா பூவை மூர்த்தியார், இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா 264 சீட்டு வருது சார். மொத்தமே 234 தொகுதி. விஜயன் சார் நீங்க நல்லா கவனிச்சீங்களான்னு தெரியல, அதிமுக சீட்டே கொடுக்கலண்ணா, நானா கொடுக்க போறேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி பங்கிட்டு இப்படி கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அவர் தேடுவார், அவர் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறது சீட் இருக்கு. இப்ப ஒரு இடம் பாருங்க திரு செந்தில்வேல், ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரணும், சமரசம் செஞ்சுக்கணும்ன்றது ஒரு பாயிண்ட். இபிஎஸ் ஓட அழைப்பு, இபிஎஸ் அவர்களோட கெட்டிகாரத்தனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா கடந்த தேர்தல் எல்லாம் இடங்கள் பகிர்மானத்துல ரொம்ப கராராக இருந்திருக்கிறாங்க. பாஜகவுக்கே நீங்க சொல்றீங்க 2% 20, அவங்க என்ன கேட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க, எந்த தொகுதின்னு நீங்க சொல்ற மாதிரி அப்படி வாரி வழங்குறதுக்காக கூப்பிடுறாங்க. ஒரு கோட்டில நிறுத்த மாட்டாங்க. இல்ல சார், தயவு செய்து விருப்பம் பேசுறேன் சார். 2.5% இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 20 சீட்டு கொடுத்தது அப்படிங்கிறது சாமர்த்தியமா, சாணக்கியத்தனமா, கராரா? சரி, அது கராரனே வச்சுக்கிறேன், நான் அதான் சொல்றேன் சார், நான் அது பாராட்டுறேன், வெல் அண்ட் குட். பாஜகவுக்கு 20 சீட்டு தான் கொடுத்து நிப்பாட்டிட்டாரு. 8% இருக்கக்கூடிய கட்சி எத்தனை சீட்டு கேட்கணும் இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளும் சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்க சார். எப்படி இந்த அழைப்பு, அப்ப எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? ஏன் இந்த அழைப்பு என்னன்னு தெரியாம தான் புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல படுத்துங்கிற கதை தான் சார். நம்ம கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், நம்ம கூப்பிடுறது இவ்வளவு வேற. எப்படி எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பீங்கிறது முதல்ல லாஜிக்கா சொல்லுங்க சார். நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, நான் அந்த இடத்துல இருக்கேன், ஐயா அக்னீஸ்வரனே அந்த இடத்துல இருக்கிறாரு, பாக்கி சார் இருக்கிறாரு, யாராவும் இருக்கட்டும், எப்படி ஒத்துப்பாங்க? தாவேக்கா 20 சீட்டுக்கு ஒத்துக்குமா? சீமான் 20 சீட்டுக்கு ஒத்துப்பாரா? நீங்க எப்படி பங்கு வைப்பீங்க? ஐயா சார் நீங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 134 சீட்டுக்குள்ளே முடிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுட்டீங்க, 100 சீட்ல அதிமுக போட்டிடுமா? அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? இது என்ன மாதிரியான வாதம்? முதலமைச்சர் வேட்பாளர்னா அது இபிஎஸ் அவர்கள் தான். எப்படி எல்லாருக்கும் சீட் கொடுத்த போக நீங்க 100 சீட்டை நின்று நீங்க ஒரு 70-80 சீட்டை ஜெயிக்கீங்கன்னு வச்சுங்க, எப்படி உங்களை ஏத்துப்பாங்க? எனக்கு லாஜிக்கே புரியல. அப்புறம் எந்த அடிப்படையில் சார் அவர் மாற்றம் நடக்கும்ன்றாங்க? அதுதான் சார், இது ரொம்ப முக்கியமான. அவர் சொல்வது 8 மாதம் இருக்கு, யூகத்துல எல்லாம் கேட்காதீங்கன்னு. தாவேகா எதையுமே டிஸ்வான் பண்ணல, வாங்கன்னு அழைப்பு மட்டும் தான் இருந்துகிட்டே இல்ல சார். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, ரொம்ப லாஜிக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக தொண்டர்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நான் சொல்றேன் சார். ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு சொல்றாரு. அதிமுகவிற்கு ஒத்த கருத்துடைய கட்சி டிடிவி தினகரனா, ஓபிஎஸ்ஆ, நாம் தமிழரா? நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க. எப்படி சார்? ஒத்த கருத்துடைய கட்சின்னு என்ன அர்த்தம்னா, திமுகவை எதிர்ப்பதில், இந்த ஆட்சியை அகற்றுவதில் அப்படின்னா இப்படி வரும் சார். கரெக்ட், அப்படின்னா இப்படி வரும். இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்ல சார். அப்ப மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு அவர் விரும்பினார்.
நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் தீர்மானிப்போம்னு கூட சொன்னார். அப்ப மோடி பிரதமர் ஆகக்கூடாது என்று திமுகவும் விரும்பியது, அதிமுகவும் விரும்பியது. ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுப்பீங்களா? இது என்ன? இது எப்படி ஒத்த கருத்தா இருக்கும்? இது என்ன ஒத்த கருத்துடைய கட்சிகள்? இல்ல இப்ப இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது இல்ல, அதனோட நோக்கம் என்ன? ரெண்டு விஷயம். இல்ல சார், you are right. மோடி அவர்கள் இருக்க கூடாது. இல்ல, you are right. எல்லாரும் வாங்க. you are right. ஒத்த கருத்துடைய கட்சிகள் இந்தியா கூட்டணியாக ஓரணியில் திரண்டு இருந்தாலும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளா சட்டப்பேரவை தேர்தலில் ஓரணியில் நினைப்பாங்களா? ஸ்டேட் பாலிடிக்ஸ் எப்படி சார் இருக்குது? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி இருக்குது? வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மமதா பானர்ஜி இணக்கமா போயிருவாங்களா சார்? நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. நீங்க எப்படி வந்து நிப்பீங்க? அது சாத்தியமே இல்லாத ஒரு செந்தில், இப்ப நீங்க சொல்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. இதுல இன்னொன்னு நுணுக்கமாக பார்த்தா நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்குமே ப்ராப்ளம் இருக்கு. எல்லாமே உள்முரண்களால் இருக்கிற கட்சிகளை அழைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா இப்படி எல்லாரையும் பொதுப்படையா அழைக்கிறதுல பலவீனத்தின் வெளிப்பாடாக கூட தெரியுது காட்சியா இருக்கிறப்ப. அது அறியாதவர் அல்ல இபிஎஸ் அவர்கள். ஆனால் எல்லா பேட்டிகள்ல இந்த அழைப்பை கொடுப்பதன் நோக்கம் தான், ஒரே நோக்கம் தான். அதுதான் நான் சொல்றேன். ரொம்ப கவனமா கவனிச்சீங்கன்னா சார், ரொம்ப முக்கியமான கேள்வி சார். மரியாதைக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வாதம் வைத்தார். அதை நம்ம எல்லாரும் ஈஸியா புறந்தள்ளிட்டு போறோம். அது ரொம்ப முக்கியமான வாதம். 2026 தேர்தல் நமக்கு முக்கியம் இல்லைன்னாரு, 2029 தேர்தல் முக்கியம்னாரு. ஏன் அதை சொன்னாரு? அமித்ஷாவா யோகி ஆதித்யநாத்தா அப்படிங்கிற பிரச்சனை எழுந்து விட்டது பாஜகவிற்குள்ள. அடுத்த பிரதமர் பல செய்திகள் அது தொடர்பாக வந்துச்சு, பல நேஷனல் மீடியா அது தொடர்பாக ஸ்டோரிஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப யோகி ஆதித்யநாத்திற்கு வட இந்தியாவில் கணிசமான செல்வாக்கு இருக்கிறது. அப்ப அமித்ஷா என்ன நினைக்கிறாரு? தென்னிந்தியாவிலிருந்து தனக்கு கணிசமான எம்பிக்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார். அதுல தமிழ்நாட்டில் பாஜகவில் தனித்து ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக வைத்துக் கொண்டால் ஏதேனும் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார். அப்ப அதிமுக குறி வச்சவர் என்ன செய்யறாரு? 2029 போக்கஸ் பண்ணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இதுதான் எடப்பாடிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் விட்டுருவாங்களா? அவங்க திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதிமுக ஆட்சி வரணும்னு நினைப்பாங்க. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு அது முக்கியம் இல்லை, அமித்ஷா சொல்றதுதான் முக்கியம். அப்ப என்ன செய்யறாரு? நான் ஒரே ஒரு வார்த்தை சார், நான் வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முயற்சி செய்தேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்வார் தெரியுமா? நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா யாரும் கேட்கல அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விட்டுட்டாரு. லாஸ்ட் ஒரு வார்த்தை சார், உண்மையிலே உங்களுக்கு திமுக ஆட்சி அகற்றப்படுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் எந்த நிபந்தனையும் நான் விதிக்கலங்க, நான் அவரோட சேர தயாருங்க சார். ஒரு அரசியல்வாதிக்கு சுயமரியாதை இருக்கும். அதை வெக்கத்தை விட்டு ஒருத்தர் பேசிட்டார் சார், ஓபிஎஸ் ஆதரவாளர். நாங்க காலில் கூட விடுறோங்க, எங்களை சேர்த்துங்கன்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றார்? முடியாது, காலம் கடந்து விட்டது சார். காலில் வேணாலும் விடுறேன், என்னை சேர்த்துக்கன்னு சொல்ற அதிமுகவினுடைய பாரம்பரியமான அதிமுக தொண்டரை ஒரு முன்னாள் முதலமைச்சரை சேர்த்துக்க தயார் இல்லை, நான் வரவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டாரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறாரு? அதிமுகவா? அதிமுக இருக்கக்கூடிய நல்ல வார்த்தை கொண்டுச்சுங்க சார். நான் ஏன் வார்த்தை இல்லை, ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தை. அதிமுக இருக்கக்கூடிய அத்துணை தொண்டர்களும் தாவேகாக்கு வந்துட்டாங்கிறாரு. நீங்க அவங்கள கூட்டணி கூப்பிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு? உங்களோட கூட்டணியில் இருந்த பாமகவை நீங்க வந்து இலைய பந்திய பொருளை இலை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க. உங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவமானப்படுத்துறீங்க. டிடிவி தொடர்பாக கருத்து சொல்லவே மறுக்கிறீர்கள். வரவே மாட்டேன்னு சொல்ற தாவேகாவின் நாம் தமிழரை நீங்கள் கூப்பிடுவது அவர்கள் வரமாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் வர வேண்டாம். நீங்க தேர்தலை பத்தி 2026 தேர்தலை பத்தி எடப்பாடி பழனிசாமி கவலை இல்லை. ஏமாறுவது யாருன்னு கேட்டீங்கன்னா உள்ளபடி அதிமுக தொண்டர்கள். செந்தில், இப்ப நீங்க அவர் சீரியஸா இல்லைன்னா அவருக்கு ஓராண்டுக்கு முன்பே களத்துக்கு வராங்க. தலகர்த்தர்கள் அவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்க. இதெல்லாம் சீரியஸ் இல்லாமையா நடத்தும்? உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜேர்னலிஸ்டா எனக்கும் தெரியும், மற்ற பிரியன் சார் எல்லாருக்குமே தெரியும். கீழே தொண்டர்கள் ஓராண்டிற்கு முன்பாக இந்த பயணத்தை அவர் தொடங்கியதே ஃபர்ஸ்ட் செட்பேக். நீங்க தொண்டர்கள் எப்படி சார் சோர்ந்து போவாங்க? ஒன்று, நீங்க இந்த ஓராண்டிற்கு முன்பாக நீங்க தொடங்கியதே பல கேள்விகளையும் பல விவாதங்களையும் எழுப்பிடுச்சு. உங்களுக்கு அது பொலிட்டிக்கலா செட்பேக்கை தான் கொடுக்கும். ஒன்று. இன்னொன்று, கீழே இவர் இவ்வளவு வேகமாக தொடங்கியதனுடைய காரணமே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்னு சொன்னார் அமித்ஷா. செங்கோட்டையன் அடிக்கடி டெல்லி போயிட்டு வராரு. டிடிவி தினகரனும் உள்ளதான் இருக்கிறாரு. இவர்கள் எந்த நேரத்திலும் நம்ம கூட கழட்டி விடுவாங்க அப்படிங்கிற பயத்துல தான் அவர் என்ன செஞ்சார்? மிக வேகமாக களத்தை தயார்படுத்துறேன்னு சொல்லி வந்துட்டு, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவரு வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லி பதிய வைக்கிறது, நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னா, நான் திருப்பி சொல்றேன், அவருடைய நோக்கம் 26 இல்ல. உள்ளபடியே அஇஅதிமுக தொண்டர்கள் பாவம், அவர்கள் ஏமாற்றப்படுகிறார். பிரியன், எனக்கு ரொம்ப சுருக்கமா அப்படி எடுத்துக்க முடியுமா? இப்ப பாஜக 29ன்னு சொல்லலாம். இப்ப செந்தில் வந்து இபிஎஸ்க்கு 26 நோக்கம் இல்லைன்னு சொல்றது அப்படி எடுத்துக்க முடியுமா? நீங்க சொல்றது இன்னொரு காம்பினேஷன்
பிளான் பி வச்சிருக்காருன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா இருக்கும் சார். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பிளான் பி கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து எடப்பாடியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா அவர் இப்போ போற பயணம் வந்து அவரை பொறுத்த மட்டும் அது வெற்றியா நினைக்கிறார். ஆக்சுவலா அவரை பொறுத்த மட்டும் அந்த மக்கள் திரளெல்லாம் பார்த்துட்டு அவர் வெற்றியா நினைக்கிறார். அது இப்போ நாளைக்கு ஸ்டாலின் போனாலும் ஒரு கூட்டம் கூட, விஜய் போனாலும் ஒரு கூட்டம் கூட, அது வேற விஷயம். ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றணும். 26 அவருக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா 26 முக்கியமான விஷயம்னா கட்சி அந்த கட்சி பின்னடைவை சந்தித்தது என்றால் அவர் தலைவர் பொறுப்பு, பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்க மாட்டார் சார். அவருக்கு பின்னடைவு வரும். அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் வந்து 26 வந்து ஒரு கணிசமான வெற்றியை காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது எதை வேணா பண்றதுக்கு ரெடியா